நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மறுபடியும் மொட்டை மாடியில் அரசியல் தான் பேச போகிறோம். மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லா நாளும் சிறப்பான நாளாக அமையட்டும். ஜெயரிகி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விஸ்தரிக்கப்பட்டது. அதாவது 9 பேர் மட்டுமே பதவி ஏற்றிருந்தாங்க அன்னைக்கு, விஜயோட சேர்த்து 10. இன்னைக்கு மீதி கொஞ்சம் பேர் பதவி ஏற்றிருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே இளைஞர்களாக பதவி ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு மிக சிறப்பான விஷயமாக அமைந்திருக்குது. அவ்வளோ பேர் பதவி ஏற்றதில் ஒரு 7 பேர் பட்டியலினத்தை சார்ந்த நண்பர்கள், அடுத்து ஒரு 4 பெண்கள் பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இத்தனை வருட காலமாக இல்லாத ஒரு நிகழ்வை தமிழகம் கண்டிருக்கிறது. அதாவது இளைஞர்கள் முன்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா பதவியேற்ற போது இளைஞர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய இளைஞர்கள் அன்றைய நிலைமை பார்த்திங்கன்னா, அன்றைக்கு எல்லாருமே இளைஞர்கள் தானே. கலைஞர் கருணாநிதி முதற்கொண்டு அனைவருமே இளைஞர்களாக இருந்தார்கள். அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் 1977 வந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்றாரு. அவரும் கூடயும் இளைஞர்கள் தான் பதவியேற்றாங்க. விஜய் நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படி அதாவது நான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணுறேன், 1977 மீண்டும் வருகிறது அப்படிங்கும்போது நானும் அதை தான் யோசிக்கிறேன். 1977 எப்படி இருந்திருப்பாங்க? அதாவது எம்ஜிஆருடைய திரைக்கவர்ச்சியை அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் 1972 ஆட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் அவரு கூட ஒரு 5 வருஷம் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பயும் அவரை யாருமே தெரியாதவங்க தான். என்ன அன்றைக்கு இருந்தவங்க யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் கூட இருந்த அவருடைய ரசிகர் மன்றத்தில் வேலை செஞ்சவங்க தான் இருப்பாங்க. விஜய் நடிக்க வந்த காலத்திலிருந்து பல ரசிகர் கூட மன்றத்தில் வேலை செஞ்சவங்க தான் அன்றைக்கும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. மேபி ஒரு 4-5 பேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்திருக்கலாம். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே புது யங்ஸ்டர்ஸ். அரசியல்னா என்னென்னு தெரியாது, அதை புதுசாக கற்றுக்கணும், யாராவது கற்றுக் கொடுக்கணும். ஈவன் எம்ஜிஆரே அப்படியே தான் இருந்திருப்பார் அப்படின்னு கூட நினைக்கலாம். எம்ஜிஆருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஎம்கேல இருந்ததுனால கொஞ்சம் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைய அமைச்சரவை கூட்டமும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைய அமைச்சரவை என்ன, அன்றைக்கு எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்து களம் கண்டார். இன்றைக்கும் விஜயும் திமுகவை எதிர்த்து தான் களம் கண்டிருக்கிறார். அந்த களவு கண்டதில் இடையில அதிமுக 2ஆக உடைந்து விட்டது. அது ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம். அடுத்தது அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன நினச்சிருப்பாங்க? யாருக்குமே அவங்க பேரே தெரியாது. கண்டிப்பாக யார் இருக்கிறாங்க, என்ன பேர், என்ன அவங்க குவாலிஃபிகேஷனு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இன்றைக்கினாச்சும் நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அன்றைக்கு காலத்தில் அவங்க நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர 234 தொகுதிகள் வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருப்பாங்க? புதுசாக தான் இருந்திருப்பாங்க, தெரியாதவர்களாக தான் இருந்திருப்பாங்க, என்ன படிப்புனே தெரியாது. அன்றைக்கும் மக்களிடையே இருந்த ஒரே ஒரு விஷயம் முகம் எம்ஜிஆர், ஒரே ஒரு சின்னம் இரட்டை இலை. இது 2 தான். இன்றைக்கும் அதே தான். விஜய்க்கு விசில் சின்னம், விஜய் முகம். இது 2 மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கும் இது 2 மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கணும். இதை விட பெருசாக உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க இவங்க, ஏன்னா அன்றைக்கு திமுகவுடைய பலம்ங்கிறது ஒரு யானை பலம். இன்னைக்கு டபுள் ட்ரிபிள் யானைக்கு மேலே தாண்டிடுச்சு. அன்றைக்கும் யானை பலமாக இருந்தது. இருக்கும்போது எம்ஜிஆரின் முகத்தை பார்த்து தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா இது நாமளே கேள்விப்பட்டிருக்கோம். எப்படிங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க. நிறைய பெரியவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்கள். நீங்கள் எது நடந்தாலும் நடக்கலனாலும் எம்ஜிஆருடைய இறந்த நாள், எம்ஜிஆருடைய பிறந்த நாள், இந்த 2 நாளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது, இன்றைக்கு நடைமுறை இருக்குதான்னு தெரில, அன்றைக்கு திரை கட்டி 2 படம் போடுவாங்க. எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன், கூடியிருந்த கோயில், இப்படி தான் நாங்கள் எம்ஜிஆர் படங்களை அன்றை பார்த்து வளர்ந்தது. அப்போ ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னா, எம்ஜிஆர் வருவாருன்னு சொல்லுவாங்களாம். அதாவது மகுடஞ்சாவடி அப்படிங்கிற எங்கள் ஊர் ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அதாவது எந்த தலைவரையும் நாங்கள் போய் பார்க்கணுன்னு தேவை கிடையாது. ஏனென்றால் அரசியல் தேர்தல் அப்படின்னு வந்தால் எல்லா தலைவரும் எங்கள் ஊரில் இருப்பாங்க. ஜெயலலிதா முதற்கொண்டு, கமலஹாசன் முதற்கொண்டு, விஜயகாந்த் முதற்கொண்டு, எம்ஜிஆர் முதற்கொண்டு
எல்லோரும் வந்து எங்கள் ஊரில் அந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸு, அந்த பிளேஸில் வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் பிரச்சாரம் செய்துவிட்டு தான் போவார்கள். அப்படி பார்த்தவங்க தான் நாங்கள். அப்படி இருக்கும்போது அங்கே எம்ஜிஆர் வருவாருன்னு சொல்லுவாங்களாம். எம்ஜிஆர் அப்படின்னா அன்றைக்கு நிலைமையில் இப்போ சொல்ல வேணும், என்ன பண்ணுவாங்களாம், இவங்க எல்லாரும் சாயந்தரம் 6-7 மணிக்குள்ளார எல்லாரும் சாப்பிட்ருவாங்களாம். தலைவர் வராரு அப்படின்னு ஒன்று எல்லாரும் சாப்பிட்டு சந்தை திடலில் போய், ஒரு சந்தை திடல் இருக்குது, அந்த சந்தை திடலில் போய் எல்லாரும் மக்கள் எல்லாரும் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட படங்கள் போடுவாங்களாம். அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம். எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 7-8 மணிக்கு தலைவர் வராருன்னு சொன்னாங்கன்னா 7-6:30 மணிக்கெல்லாம் மக்கள் போய் உட்காந்துட்டு அந்த உட்காந்த இடத்த விட்டு எதிர்க்கவே மாட்டாங்களாம், நகர மாட்டாங்களாம். அப்போ தலைவர் விடிய காலையில் வருவாராம். திருச்செங்கோடு, சங்ககிரி, ஈரோடு அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாராம், வருவாராம். வந்தவர் பேசுவதற்கும் டைம் இருக்காது. அந்த டைமில் அவர் என்ன பேச போகிறாரு, அந்த அவருடைய உடல்நிலம் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா வருவாராம். வந்துட்டு இந்த பக்கம் படிக்கட்டில் ஏறி முகத்தை காமித்து இந்த கையை தூக்கி ரெட்டை இலை இப்படி காமிப்பாராம். அப்படி இறங்கிடுவாராம். இவ்வளோதான். பார்ப்பது ஒரு சும்மா செகண்ட்ஸ் இல்லை மினிட்ஸ். இந்த செகண்ட்ஸ் மினிட்ஸுக்காக ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் குளிர், மழை, வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் உட்காந்துருப்பாங்களாம். அந்த இடத்த விட்டு நேராமல் இவர் வந்து அவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த விஜயோட நிகழ்வையும் நடந்தது. விஜயை பார்த்து விட்டு போக வேண்டும் என்ற கூட்டம் குடும்பத்துடன் இருந்தது. அந்த கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் குறைவாக மதிப்பிட்டு விட்டனர். அதுதான், கூட்டங்கள் ஓட்டாக மாறாது. சிவாஜிக்கு கூட்டம் குடிச்சு ஓட்டாக மாறுச்சா, பாக்யராஜுக்கு கூட்டம் குடிச்சு ஓட்டாக மாறுச்சா, இப்படி நிறைய பேர் நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். வைகோவுக்கு கூட்டாத கூட்டமாக கடைசியில் வைகோ என்ன ஆனார், இங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. ஸோ அதனால் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் கூட்டங்கள் ஓட்டாக மாறும். என்ன 118க்கான ஓட்டாக மாறாமல் கொஞ்சம் கம்மியாக ஓட்டாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. விஜயோடைய முதல் மாநாட்டில் விஜய் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி, நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சோம்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணிகளுக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்னாரு. அதே போல் கூட்டணிகளுக்கு வாய்ப்பு தந்து விட்டார். காங்கிரஸ் 60 வருடம் கழித்து தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. ஐயுஎம்எல் வந்துவிட்டது, விசிகா வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். வந்தாலும் நல்லதுதான். இப்போ இதில் என்ன பாவம்னா, இந்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்து பாவம் என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் போகாமல் அங்கேயும் போக முடியாமல் இடையில நின்றுட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னா, விஜயோடைய யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம்தான். இவங்க வந்திருக்காங்க, ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே மறுபடியும் அவங்கள உள்ள இழுத்துக்கு வர எடப்பாடி பழனிசாமி, இல்லை அவங்கள வந்து கொண்டுட்டு போய் டிஸ்குவாலிஃபிகேஷன் கொண்டு போவாரா, அது ஒரு கொஷின் மார்க். ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் 2 எம்எல்ஏக்களை பெற்று அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். சந்தோஷமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காங்கிரஸ் டிவிகேவுடைய கூட்டணி வந்து 2019 அமைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதில் நிறையா மைனாரிட்டி பீப்புளை வந்து அவர் வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காரு. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையுமா? பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக களவாடும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ஓகே, 2029 வரைக்கும் விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். 29 வரை விஜய் தாண்டி விட்டால் விஜயோட அடுத்த டார்கெட் 40க்கு 40 எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசை இல்லை ஒன்றிய அரசை என்ன செய்தின்னு கேட்குற லெவலில் தான் கொண்டு போகணும்னு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்த அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது விஜய் ஆரம்பித்து வைத்து விட்டார். இனிமேல் தமிழக அரசியல் சூழல் இப்படி தான் இருக்க போகுது. இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருந்தார், என்னென்ன திட்டங்களை வெளியிட்டனோ அந்த திட்டங்கள் இருக்க வரை திமுக தான் ஆட்சி அமைக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் பழனிசாமி, அம்மாவின் உணவு இருக்க வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்கும். இனிமே வந்து விஜய் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் விஜயின் ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் பேசப்படும். இதை யார் கொண்டுட்டு வந்தது, இது யார் ஃபஸ்ட் முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்தது அப்படின்னா
விஜய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இனிமேல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான அமைச்சர்கள் சீட்டும் சரி, இல்லை பட்டியலினத்த மக்களுக்கான பங்களிப்பு சரி, இனிமேட்டு அதிகமாக தான் இருக்க வேண்டும். இனி இந்த அப்பா பையன் மாமா மச்சான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேலைக்காகாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா மகன் பேரன் இவங்களே வந்து நான் அமைச்சர், நான் துணை முதலமைச்சர், நான் துணை அமைச்சர், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இனிமேல் வேகாது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது விஜயை சாரும். அதுதான் நான் இங்கே மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இனி விஜய் காட்டிய வழியில் தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்கும், கூட்டணி ஆட்சியுடன் பயணிக்கும். அப்படி கூட்டணி ஆட்சியுடன் பயணிக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி விரும்புவோர் குரல் எழுப்புவார். இல்லை மறுபடியும் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை அவங்க பெறுறதுக்கு நாங்கள் போய் பாடுபடணும் அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுறதுக்கு நாங்கள் ஏன் பாடுபடணும்? இப்பயே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. விசிகா உள்ளார சென்றாலோ இல்லை ஐயுஎம்எல் ஆல்ரெடி சென்றுச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? திமுகவோட ஓட்டு தானே வாங்கிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்ட்டு திமுக ஆளுங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா மற்ற தொகுதிகளில் திமுக ஜெயிச்ச இடங்கள் எல்லாம் இவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது தானே. ஸோ இது ஒரு அளவுகோலாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. இந்த வகையில் விஜய் இன்னைக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இனிமேல் என்ன பண்ணுவது என்பது முடித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்கவுங்க இன்ஸ்டாகிராமில் போய்கிட்டு இருக்கிறோம், அவங்கவுங்க ஒரு இதிலெல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு போர்வால் ஒன்றை உயர்த்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போதான் டெய்லி நியூஸ் பேப்பருக்கே வராது. இது தேவையா? இந்த சமயத்தில் போர்வால் தேவையா? முரசொலியாக அவங்க அரசியல் அவங்களுடைய திமுககாரங்களே படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது ஒரு டைம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்களாம் பெரிய புத்திசாலிங்க, நாங்களாம் பெரிய படிப்பாளிங்க, நாங்கள் பெரிய வாசிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு டைம் இவங்க இருந்தாங்க. பிராமணர்களோ இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதையே காப்பி பண்ணி வந்தபோது திராவிட சிந்தனை உள்ளவர்கள் சிறந்த வாசிப்பாளர், கண்டிப்பாக சிறந்த வாசிப்பாளர் அறிஞர் அண்ணா எடுத்துக்கீங்க, எல்லாருமே கலைஞர் கருணாநிதி வாசிப்பு, எல்லாருமே அருமையான வாசிப்பு, சிறந்த பேச்சாளர்கள், அப்படி ஒரு அறிவு தளமுள்ள உயர்ந்து அப்படி சூப்பராக இருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் எத்தனை புத்தக திருவிழாவில்னாலும் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க புத்தகம் வாங்கினாலும் வாங்க மாட்டாங்க. திமுகவை சார்ந்த இலக்கியவாதிகள், திமுகவை சார்ந்த ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் தான் வாங்குவாங்க. அடுத்தது இன்றைக்கு நிலைமையில் ஒரு வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு தேடி புத்தகங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய தம்பிமார்கள் யாருன்னா நாம் தமிழர் கட்சி. அதிலெல்லாம் எந்ததுமே கிடையாது. ஏன்னா எனக்கு நேரடி அனுபவமே இருக்குது. நான் ஒரு புத்தக பதிப்பாளர், நான் ஒரு புத்தக விற்பனையாளர். அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை யார் வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கு நிலைமையில் நாம் தமிழர் தம்பிகள் வாங்குகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினர் கண்டிப்பாக புத்தகங்களை அள்ளி கொண்டு போகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய சித்தாந்த புத்தகங்கள் மட்டுமா வாங்குறாங்கன்னா எல்லா புத்தகமும் வாங்குறாங்க. எல்லா புத்தகங்களும் ஒரு பரவலான ஒரு வாசிப்பு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய வாசிப்பு திமுக அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லவே இல்லை. அடுத்து விஜய் கட்சியை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிறது மிக மிக அரிது. வாசிப்பு புத்தகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் உட்காந்து புத்தகத்தை வாசிக்கிற அளவுக்கு இல்லை. எல்லோரும் மொபைல் வச்சுக்கிட்டு மொபைல் வாசிக்கிறாங்க, மொபைலில் வாட்ஸ்அப்பை வாசிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் வர ஸ்டோரிஸை வாசிக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது அது இல்லை. அந்த பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற அமைச்சர்களே எவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ இருக்கிற அமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா ஜோசி சொல்கிறவங்க இருக்கிறாங்கிறாங்க, அவங்க அதில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க இருக்காங்க. இப்போ ஜோசி சார்ந்த புத்தகங்கள் தான் வாசிப்பாங்க, வேற என்ன வாசிப்பாங்கன்னு தெரியாது. அது ஒரு பெரிய அளவு. படிப்புங்கிறது வேற, வாசிப்புங்கிறது வேற. படிப்பு டிகிரி இல்லைன்னா கூட வாசிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தனால காப்பாற்றும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல இவங்க பெரிதாக கவனம் கொள்ள வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தெரிஞ்ச ராஜமோகன், அவர் ஒரு தீவிர வாசிப்பள்ளிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுபோல் எவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாசிப்பவில்லை என்பது தெரியாது. அந்த இடத்துல தாவேகா நண்பர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வாசிப்பை இது பண்ணணும்.
வாசிப்பு என்பது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், விஜய் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வரணும். விஜய் அதை செய்தார், விஜய் இதை செய்தார், விஜய் சின்ன வயசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டார், அப்படி தானே இப்போ வாசிப்பு வந்துச்சு. என்ன பண்ணார் கருணாநிதி வந்து போய் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வச்சார், கரெக்டு, சூப்பர். அதை தானே வாசிச்சு தானே பெரிய அளவு உத்வேகம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணார், பெரியார் ஒரு செருப்பு தூக்கி எறிஞ்சவனை கூப்பிட்டு இன்னொரு செருப்பும் குடுறா அப்படின்னாரு. இதெல்லாம் யாரும் எவ்வளோ பேர் நேரில் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் நேரில் பார்த்துருப்பாங்க. ஆனால் வாசிப்பு மூலியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா அப்படி பேசுவார், இப்படி பேசுவார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாம் வாசிப்பாக தானே கற்றுக்கிட்டது. நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே அதுமாரி நம்மளாம் நேரில் பார்க்கலல்ல. ஸோ அந்த வகையில் வாசிப்பு என்பது மிக 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 முக்கியம். யாருக்கு, தாவேக்கா கட்சியினருக்கு, தாவேக்கா அனுதாபிகளுக்கு, தாவேக்காவை ஆதரித்தவர்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வேண்டியதாச்சு. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மாற்றம் தேடி வந்தவர்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாரு. அப்புறம் 2 விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து விஜயை பற்றி, முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது வண்டல் மண் எடுக்கிறது. அதாவது வண்டல் மண் எடுத்து தூர்வாரிந்தா நீர்நிலைகளில் தண்ணி வந்து சேமிப்பு இருக்கும். இது வந்து குடிமராமத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் பண்ணது. பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். சொந்த நிலத்தில் செங்கல் செய்கிறதுக்கு மண் எடுக்கிறதுக்கே பல விதமான ஹைராக்கி. இதை பற்றியெல்லாம் நிறைய ஊடகங்கள் நிறைய இடத்துல பேசுனாங்க. ஹைராக்கி அதை பற்றி யாராவது பேசணும், அடித்து உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. வண்டல் மண் எடுக்கிறதுக்கும் காசு, இன்னொன்று மண் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மண் எடுக்கிறதுக்கு இவ்வளோ காசு. ஆனால் ஒருத்தர் செம்மண் குவாரி வச்சு மட்டும் எடுத்துப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை வந்து விவசாயிகளுக்காக கொடுத்தது மிக மிக நல்ல விஷயம். ஃப்ரீயாக எடுக்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு அடுத்து இந்த மாதிரி வேலை ஆரம்பித்தாங்கன்னா அனைத்து குளங்களும் தூர்வாரப்படும். இப்போ மழை காலம் ஆரம்பித்து விட்டது. மழை காலத்தில் மழை நீர் சேமிக்கப்படும். அது மிக 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 உபயோகமாக இருக்கும். மிக உபயோகமான திட்டம். அப்புறம் ஒன்று அம்மா உணவகம். அது மிக மிக சிறப்பாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எங்கே ஒரே ஃபஸ்ட்டு திமுக எங்கே அடிபட்டுச்சு அப்படின்னா, முதல்ல ஆட்சிக்கு வராங்க 10 வருஷம் கழித்து வந்த உடனே நம்ம திமுக அன்பர் ஒருத்தர் ஓடி போய் அம்மா உணவகத்தோட போர்டை உடைச்சார். அங்கேயே ஒரு பெரிய நெகட்டிவ் இது ஆரம்பிச்சு. அப்போயே 2-3 பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேருக்கு உணவளிச்ச இடத்த போய் உடைக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அந்த அம்மா உணவகத்தை வந்து மறுபடியும் விஜய் வந்து ரீவாம்ப் பண்ணியிருக்காரு. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இதுமாரி ஒவ்வொரு இடத்துலையும் இது வரைக்கும் விஜய் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேன். நான் என்ன அனுமானிக்கணும், ஒரு காமன் மேன் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே போனான்னா எங்கெங்கே பிரச்சனை இருக்கும் அந்தந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறார். அப்போ என்னாச்சு, டைரெக்டாக விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு. 1000 ரூபா கொடுத்தாச்சு, 1000 ரூபாலாம் கொடுத்தாச்சு. அது யார் கொண்டு வந்து திட்டமாக இருந்தால் என்ன, 1000 ரூபா கொடுத்தாச்சு. 2500 கொடுக்கணும், என்ன ஒரு 1000 ரூபானாச்சும் கொடுத்தாங்கல்ல. அடுத்தது அம்மா உணவகம், சாப்பாடு கிடைச்சிடும். அடுத்தது உழவர்கள், தண்ணீர் கிடைச்சிடும். மண் அவங்களுக்கு வந்து உரமாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுவும் இன்றைக்கி இருக்கிற உரத்தட்டுப்பாட்டில் டுவர்ட்ஸ் இயற்கை விவசாயம் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக சீமானண்ணன் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம், தம்பி இந்த விவசாயத்தை அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சக அண்ணனா இல்லை ஒரு பிரஜையா சொல்லலாம், தம்பி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தேவை என்ன, தமிழினம் உயர்ந்து நிற்கணும். இல்லை, தமிழினம் உயர்ந்து நிற்கணும்னா யார் ஆண்டா என்ன, தமிழன் தானே ஆண்டுகிட்டு இருக்கிறார். தமிழ் ஆண்டவனுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோமே, ஒரு ராஜராஜ சோழனுக்கு கூட இந்த ஒரு பிரம்மராயர் மாதிரி இருப்போமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். அது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்லை நான் என் தொப்புள் கொடிகளுக்காக ஸ்ரீலங்கா ஈழத்துக்காக தான் பாடுபடுவேன்னா அப்படி இருந்துக்க வேண்டியதுதான். இல்லை, ஏன் அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன்னா அது ஒரு ஆதங்கம். நான் கூட எதிர்பார்த்தேன் ஒரு 10 பேர் நாம் தமிழர் கட்சி சார்பாக உள்ள சென்று ரொம்ப அருமையாக இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் சீமான ஒரு செல்வார்கள் என்று எதிர்பார்த்தேன். நடக்கலையே. அதுக்கு காரணம் யார்? டெஃபினெட்லி ஐஎஸ்ஓ இல்லை சிஏஓ எஃபிஐஓ இல்லை மொசாட்டோ
இல்லை ஸ்ரீலங்கன்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணன் அருகில் இருப்பவர்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஒரு சில சமயம் அண்ணனுடைய வார்த்தைகளே கூட காரணமாக இருக்கலாம். ரொம்ப இன்றைக்கி இது மட்டும்தான் சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்கள். பேரில் வரலாறு திரும்பி விட்டது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்லாம் கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி ஆளணும், எம்ஜிஆர் மாதிரி மக்கள் மனதில் வாழணும் அப்படின்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர் எடுத்து செய்யணும். அந்த வகையான விஷயங்கள் உங்களுடைய அமைச்சரவையிலும் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் செஞ்சுட்டே போய் நான் அவசரன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் நாம் தாவேக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மேட்டிப்பைத்தனத்தை அவங்க காமிச்சாங்கன்னா, அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய தாவேக்கா ரசிகர்களாக இருக்கட்டும், அது யாருக்கு கெட்ட பேர் வரும்? எகெயின் உங்கள் விஜய் அண்ணாவுக்கு தான் கெட்ட பேர் வரும், அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும். மக்களிடையே ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஆனால் இவங்களால எதுவும் பண்ண முடியல, எதுவும் கூட்டணி ஆச்சு. இது ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான். ஸோ இன்னும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் நான் தாவேக்கா நண்பர்களிடம் கேட்டுக்கொள்வது. மிக்க சந்தோஷமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அரசியலும் பேசுவோம், இன்னும் இலக்கியமும் பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி.